வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 32. தன்னவளின் வரவை எதிர்பார்த்து சிந்தனையுடன் சஞ்சய் காத்திருக்க, பெரியவர்கள் சொல்லியிருந்த நேரத்திற்கு 15 நிமிடங்கள் தாமதமாகத்தான் பெண் உள்ளே வந்தாள். அவன் புருவம் சுருக்கி அவளையும் சுவர் கடிகாரத்தையும் குறிப்பாக பார்த்து வைக்க, அதை உணராதவளோ அவனை பார்த்து இயல்பாக உருவளித்து கதவை தாளிட்டு விட்டு அருகில் வந்தாள். என்ன கைய வீசிட்டு வர்ற? ஆ, என்னது என்று குழப்பத்துடன் கேட்கும் பொழுது விஷயம் புரிந்துவிட நவட்டை கடித்து புன்னகைத்தவள் சலுகையாய் அவன் மடியில் அமர்ந்து அவனது கழுத்தை சுற்றி கைகளால் வளைத்து கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் பதித்தாள். என்னடி பண்ற என்றாள் வியப்புடன். என்ன பண்ற? கிஸ் பண்ற என்று மீண்டும் தன் இதழால் அவனது மறு கன்னத்தையும் தீண்டினாள். ரொம்ப தைரியம்னா, கொஞ்சம் கூட பயமா இல்லையா? என் அழகாய் தலையசைத்து மறுத்தவள், உன்கிட்ட என்ன பயம்? எனக்கு உன்னால எப்பவும் என்னை கஷ்டப்படுத்த முடியாது என்று கட்டிக்கொண்டு அவன் தோள் சாய்ந்தாள். பெண்ணின் பதிலில் அவன் இதழ்கள் வசீகர புன்னகையை சிந்த, அப்புறம் என்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். தேகம் சிரித்து அவனை இன்னும் சிறிது இறுக்கியவள், அப்புறம் என் கையில பால் சோம்பெல்லாம் கொடுத்து விடல. ஏன்னு கேட்டதுக்கு எங்க ரூம்லயே வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நீ பாக்கலையா என தலையை உயர்த்தி அருகில் இருந்த சிறு மேசையை பார்த்தவள், இங்க பாரு, ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸோட தான் வச்சிருக்காங்க, உனக்கு வேணுமா என்ற கேள்வியுடன் விலக முயன்றாள். அவளை தடுத்து தன்னை விட்டு நகராமல் பிடித்துக் கொண்டவள், இப்ப வேணா, தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் என்று சிறு குரலில் ரகசியம் பேசினான். அவன் மொழியில் என நிமிர்ந்தவளின் கன்னம் அவனது பார்வையில் வேகமாக நாண சிவப்பை பூசிக்கொண்டது. என்னது சஞ்சு, கண்ணெல்லாம் அப்படி ரெட்டிஷ் ஆகுது என்று கேலியாக கேட்டபடி அவளின் மிருதுவான கன்னத்தில் ஒற்றை விரலால் கோடு இழுத்தான். நீதான் அப்படி பேசுற, பார்த்து வைக்கிற என்று உதட்டை சுடித்தாள். ஆஹா என்றவனின் பார்வையில் மயக்கம் கூட இவளது இதயமும் தன் துடிப்பை மெல்ல அதிகரித்தது. அதை அவளுடனான நெருக்கத்தில் உணர்ந்தவள், உன் ஹார்ட் பீட் கூட இப்போ ரைஸ் ஆகுது டியர் என்று அடுத்து அவள் காதோரம் சரிந்து உதடுகள் உரச கிறக்கமாய் முனகினான். அவனுடைய தீண்டலில் உடலெங்கும் புதிதாய் வெப்பம் பரவ, ஹார்ட் பீட் மட்டுமில்ல, பிளட் ஃப்ளோவும் அப்நார்மலா ஆகுது சஞ்சு, சம்திங் ஹேப்பனிங் இன்சைட் மீ என்று இறுக மூடிய விழிகளுடன் அவனிடம் தவிப்பாக முணுமுணுத்தாள். இஸ் இட்? சேம் ஹியர் பேபி என்று அவளின் முகத்தை தாங்கியவன், சஞ்சு என கிசுகிசுப்பாக அழைத்தான். என உள்ளிருந்து வேகமாக பெருமூச்சொன்றை வெளியேற்றினாள் அவள். உனக்கு ஓகேவா? கம்ஃபர்டபுளா இருக்கியா நீ? காட், இப்படி எல்லாம் கேட்டு என்ன கொள்ளாத சஞ்சு, ரொம்ப பயமுடுத்துற நீ என்று சினுங்கியபடி அவன் மார்பில் முகம் புதைத்தாள். சத்தமாக நகைத்தவள், ஹே, இது என்ன மம்பா இருக்கு? என் பார்ட்னரோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம் இல்லையா என்று அவள் தலையில் முட்டினான். என் அழுத்தவள், ஓகே, ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் வித் யூ என நிமிர்ந்து அவனது இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டாள். அதை மெல்ல தனதாக்கிக் கொண்டவள் அடுத்தடுத்து அவளிடம் முன்னேற துவங்க, சஞ்சு என மயக்கத்துடன் அழைத்தாள் பெண். அவளுடன் மோகத்தீயில் மூழ்க தொடங்கி இருந்தவள் என கரகரத்த குரலில் முனகிட அவன் செவியோரம் சென்று மெல்லமாக தன் அபிலாஷையை தெரிவித்தாள் அவள். எனக்கு சீக்கிரமா பேபி வேணும், நம்ம பேபி, எனக்கு மட்டுமே சொந்தமான பேபி, என் அம்மா அம்மானு சுத்தி வர்ற பேபி, மை லிட்டில் கியூட்டி பை. ஓகேவா? வேற எந்த பிளானும் இருக்க கூடாது என்று கராராக கூறி அவன் செவிமடலை பற்களால் கவ்வி மென்மையாக கடித்தாள். என கூசி சிலிர்த்தபடி அவளை வேகமாக தன்னோடு இழுத்து கொண்டவள், எனக்குன்னு தனியா எந்த ஒரு பிளானும் இல்ல, சோ ஐ அக்ரி வித் யூ என்று விட்டு அதற்கு மேல் வேறு எதையும் அவள் பேசிட முடியாதபடி தன் ஆளுகைக்குள் முழுதாக கொண்டு வந்தான். அடுத்த 2 நாட்களில் தேனிலவுக்கு இத்தாலியின் அமல்பி கடற்கரை நகருக்கு சென்றவர்கள் அங்கே 15 நாட்களை உல்லாசமாக கழித்துவிட்டு வீடு திரும்பினர்.
அவர்களின் இயல்பான புதுமண வாழ்க்கை மிகவும் உற்சாகமாக தொடங்கிய நேரம் மறுநாளே பிரணவிகாவையும் குழந்தையையும் அழைத்து செல்வதற்கு என பிரவீன் அங்கே வந்திருந்தார். அதை கேட்டு திகைத்த சஞ்சனா, என்ன நீ கிளம்புறியா என்று பிரணவியிடம் படபடப்பாக வினவினாள். ஆமா, டெலிவரிக்குன்னு நான் வந்து 6 மாசம் ஆயிடுச்சே. அதுக்குன்னு ஏன் இவ்வளவு சீக்கிரமா? அவள் தவிப்புடன் கேட்க, ஹலோ மேடம், இது சீக்கிரமா? உன் புருஷனாலதான் 2 மாசம் முன்னாடி வந்தனா. என் அத்தானும் பாவம் இத்தனை மாசமா அங்க தனியா சமாளிச்சுட்டு இருந்தான். இனியாவது நாங்க போய் அவன் கூட இருக்கணும் என்று நொடித்துக் கொண்டாள் பிரணவி. ஹே, அவளுக்கு நம்ம ரித்வி குட்டிய ரொம்ப பிடிக்கும். அவன் கூட ஆசை தீர பொறுமையா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குள்ள நீ கிளம்புறேன்னு ஷாக் ஆகுறா. சஞ்சய் மனைவியின் நிலையை விளக்க, ஆமா, இதையே நீ என்கிட்ட முன்னவே சொல்லல சஞ்சு. பேசாம ஹனிமூனை கூட நாம அப்புறமா லெஷரா போயிருக்கலாம்ல. நான் பேபி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பேனே என்று கணவனை வேகமாக கேட்டாள் அவள். எது, குழந்தை கூட இருக்கிறதுக்காக ஹனிமூனை தள்ளி வச்சிருப்பாளவா இவ? அவளின் வார்த்தைகளில் அவன் திகைத்து நிற்க மற்றவர்கள் அவனுடைய நிலையை எண்ணி நமட்ட சிரிப்பு சிரித்தனர். அனைவரையும் ஒரு முறை முறைத்தவன் மனைவியையும் கடுப்புடன் பார்த்து வைத்தான். அதை அவள் அலட்சியம் செய்ய, இங்க பாரு பாப்பா, தம்பி அப்படி எல்லாரும் முன்னாடியும் பட்டுன்னு பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கொண்டு உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னதானே, நீ இன்னும் அப்படியே சொல்றியே என்று பொன்னம்மா அவளை கேட்கவும் சற்றே விழித்தாள் பெண். அது நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு தான் இருக்கேன் பாட்டி. பிரணவி சொல்லி தந்த மாதிரி அப்பப்போ சஞ்சுத்தான்னு தான் சொல்றேன். ஆமா தானே என்று கணவனை துணைக்கு அழைத்தாள். ஆமா பாட்டி, முடிஞ்சவரை சொல்லத்தான் ட்ரை பண்றான் என அவளுக்கு பறிந்து வந்தான் நாயகன். அதோடு அவனுக்குமே அவளின் அந்த தனிப்பட்ட அழைப்பு சற்று போதையை ஏற்றத்தான் செய்தது. லேசாக முகம் சுருங்கி இருந்த மருமகளின் தோளை தொட்ட சாரதா, இப்ப என்ன, எப்படியும் இவ்வளவு முறையா நாமளும் தான் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வரணும். ஒரு 4 நாள் வேணா நாம அங்க வீட்டுல தங்கிட்டு இருந்துட்டு வரலாம் என்று சமாதானம் கூறினார். ஓ அப்படியாத்த, அப்ப சரி என்று குதூகலமானாள். என்னது, இவ்வளவு கூட்டிட்டு போறீங்களா என அதிர்ந்தான் சஞ்சய். ஆமாடா, நாங்க போயிட்டு வர்ற வரைக்கும் நீயும் மாமாவும் வீட்டை பாத்துக்கோங்க என்றார் அசட்டையாக. என்ன விளையாடுறீங்களா என்றவன் பொறுமை பிரவீன் தம்பதியரின் முகத்தில் கேலி சிரிப்பு விரிந்தது. அதில் கடுப்பாகி மனைவியை பல்லை கடித்து பார்த்தவன், சஞ்சு, நாம நெக்ஸ்ட் டைம் தனியா போய் அம்மா வீட்டுல தங்கிட்டு வரலாம். இப்போ நீ இங்கே இரு என்று கட்டளையிட்டார். இட்ஸ் ஓகே சஞ்சுதா, இவங்க கூட 1 டைம் போயிட்டு வந்துட்டு அடுத்து உன் கூடவே நான் வர்றேன் என்றாள் அவள் கூலாக. இவ புரிஞ்சுதான் சொல்றாளா இல்ல புரியாம சொல்றாளா என்ற குழப்பத்தில் அவன் அமைதியாக நிற்க சிதம்பரம் ஒரு தீர்வை கூறினார். சாரதா, நான் வரல, மச்சானோட வீட்டுல இருக்கேன். நீ இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு வா. அப்படிங்கிறீங்களா என்றவர் யோசனையாய் இழுக்க, ஆமாமா, இட்ஸ் எ பெட்டர் சொல்யூஷன் என்று மகன் உடனே ஏற்றுக்கொண்டான். யாருக்குடா சஞ்சய் என்று வாசு நக்கலாக கேட்கவும், மாமா நீங்களுமா என அயர்வாக பார்த்தான் அவன். சரிடா சரிடா என அவன் தோள் தட்டி முறுவளைத்தார் அவர். எல்லாம் இவளால்தான், இன்னைக்கு மானமே போச்சு. ரூமுக்கு வாடி உன்னை பேசிக்கிறேன் என்று தனக்குள் மனைவியை கருவி கொண்டான். சற்று நேரத்தில் அறையில் தன்னிடம் மாட்டியவளை இழுத்து சுவரோரம் நிறுத்தி, எதுக்கடி அப்படி ஒரு வேலையை செஞ்ச என காரமாக கேட்டான். நான் என்ன செஞ்சேன் என்று எக்கி அவனை முத்தமிட முயன்றாள். அதை தடுத்து, சோ தெரிஞ்சேதான் என்ன சீண்டிருக்க என்று புருவம் உயர்த்தினான். என்ன சொல்ற சஞ்சதா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவள் அப்பாவியாக கண்களை சுமிட்டி கேட்க, கன்ஃபார்ம் நீ வேணும் தான் செஞ்சிருக்க என்று பெண்ணின் கைகள் 2ஐயும் அவள் தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து தன் ஒற்றை கரைத்தாள் சரி செய்தான் அவன். ஏய், என்ன பண்ற என்று அவள் பதற, நீ என்கிட்ட நடிச்சதுக்கான பனிஷ்மெண்ட் என்றவனின் இதழ்கள் பேச்சை நிறுத்தி அவளிடம் எல்லை மீற ஆரம்பித்தது. நோ சச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்றவளின் கெஞ்சலை சிறிதும் பொருட்படுத்தாது தன் தொடுகைக்கு புழுவாய் நெளிந்தவளின் கால்களையும் அசைய விடாமல் தனது ஒரு காலால் அவன் சிறை பிடிக்க மொத்தமாக நிலை குலைந்தாள் நாயகி. அவள் உணர்வுகளை தூண்டியபடி அவன் இன்னும் நெருக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க துடித்து போனாள் பெண். சஞ்சு, நோ, என்னால முடியல என்று பெருமூச்சுடன் தவித்தவள், என் கைய விடுறா என இயலாமையில் வெடித்தாள். விஷமச் சிரிப்புடன் மறுத்து தலையசைத்தவன்,
இனிமே என்ன வச்சு விளையாட துணிவனி என்று கேட்டு அவள் அதரங்களை வன்மையாக முற்றுகையிட்டான். சிறிது மூச்சு காற்றுக்கு அவன் விலகிய நொடி, சத்தியமா மாட்ட செஞ்சு, மை லவ் இல்ல, என்னை இதோட விட்டுட பிளீஸ் என்று கெஞ்சினாள். ஓகே என சற்றே மனம் இறங்கியவன், இதுக்கு மேல என்கிட்ட ஒழுங்கா இருக்கணும் என்று நிபந்தனை விதித்து அவளை விடுவித்தாள். சட்டென்று அவன் மீது பாய்ந்து ஏறியவள், கொஞ்ச நேரத்துல என்னை எவ்வளவு அவஸ்தப்படுத்திட்ட, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பார்த்துட்டே இரு, உன்னதுக்கு பழி வாங்காம விட மாட்டேன். நீ தூங்கும் போது இதே மாதிரி உன் கை காலை கட்டி போட்டு நீ எனக்கு செஞ்சதெல்லாம் நான் எனக்கு திருப்பி செய்றேன் என்று கோபமாக மேல் மூச்சு வாங்கினாள். தன் மேலேறி அமர்ந்து கழுத்தை கட்டிக்கொண்டு சண்டையிட்டவளின் செயலில் வாய்விட்டு நகைத்தவன், அதையும் பார்த்துலாம், இட்ஸ் a சேலஞ்ச், அன்னைக்கும் நீதான் என்கிட்ட மோசமா தோத்து போவ, பார்த்துக்கிட்டே இரு என்று கண் சிமிட்டினான். கணவனின் உறுதியில் சந்தேகத்திற்கு சென்றவள், வாட், உன்னால ஜெயிக்க முடியுமா, என்ன செய்வ என்று அவனிடமே யோசனையுடன் கேட்டு வைத்தாள். உன்கிட்ட சொல்லத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் பாரு, ஈஸியா என்னை ஏமாத்திட்டு எஸ் ஆயிடுவல நீ என்றவாறு அவளை தொப்பென்று மெத்தையில் போட்டான். ரோஷமாக, ஏ சஞ்சு என மறுத்து எழ முயன்றவளை பிடிவாதமாக மீண்டும் சாய்த்தான் அவன். சிம்லாவில் 4 நாட்கள் சென்ற விதம் தெரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் விமான நிலையத்திற்கு கிளம்ப வேண்டும். சஞ்சனாவோ இன்னமும் தன் ஏக்கம் முழுதாக தீராது சோர்வாகத்தான் இருந்தாள். ஆண்கள் இருவரும் ஏதோ வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தனர். அவளின் வருத்தத்தை பார்த்து, குழந்தை மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கவ, சீக்கிரமே நீயும் ஒரு குழந்தைய பெற்றுக்கோ என்று தீர்வு கூறினார் பொன்னம்மா. அதெல்லாம் நான் ரெடியா தான் இருக்கேன், உடனே பேபி வேணும், வேற எந்த பிளானிங்கும் பண்ணக்கூடாதுன்னு சஞ்சு கிட்ட கூட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் என்றாள் பெண் வேகமாக. அவளின் பட்டென்ற பதிலில் ஒரு கணம் வாயை பிளந்தவர், அது சரி, எங்க பாப்பாவை விட நீ வேகமா இருப்ப போல இருக்கே என்று நாடியில் கை வைத்து வியந்தார். அதெல்லாம் நீ எத்தனை மாசத்துல பிரணவி பிரெக்னன்ட் ஆன என்று வேறு அவளிடம் இவள் கேட்டு வைக்க, மருமகளின் பின்மண்டையில் கோபமாக ஒரு தட்டு தட்டினார் சாரதா. என தேய்த்தபடி அவரிடம் முகம் சுருங்க அவள் திரும்ப, ஏதாவது விவசாயம் இருக்கா உனக்கு, இதெல்லாமா கேட்டுட்டு இருப்ப, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அவங்கவுங்க உடல்நிலை நேரங்காலம் பொறுத்துதான் குழந்தை வரும். இப்ப இவ்வளவு விசாரிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல, அமைதியா உங்க வாழ்க்கைய ஒழுங்கா வாழ பாருங்க, எல்லாம் வர வேண்டிய நேரத்துல தன்னால வரும் என்று அதட்டினார். ஏதோ எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சவனு கொஞ்சம் டிப்ஸ் கேட்கலாமேன்னு பார்த்தேன் என்றாள் பெண் என்று. ஏடி, இது என்ன சமையல் டிப்ஸா என்று பல்லை கடிக்கும் தன் அத்தையை பார்த்து பொங்கி சிரித்தாள் பிரணவி. அத்தை விடுத்த, ஏன் டென்ஷன் ஆகுற, பேபிஸ் மேல இருக்கிற ஒரு ஆர்வத்துல இப்படி பட்டுன்னு கேட்டு வைக்கிறா, அதுக்குன்னு ஒரு வரமுறை இல்லையாடி, நீ எத்தனை மாசத்துல பிள்ளை உண்டானு கேக்குறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் என்று மருமகளை உரைத்தார். அவள் முகத்தை தூக்கி வைத்திருக்க, ஐய விடத்த, என்ன மாதிரி இவ்வளவு ஒரு ஆர்வ கோளாரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து இவளை சரியா வச்சுக்கோ என்று அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு சமாதானம் கூறியவள் அடுத்து தன் அத்தானின் மனைவியிடம் திரும்பினாள். சஞ்சு, அத்தை சொன்ன மாதிரி ஒரே விஷயம்தான், எதுலயும் அதிக எதிர்பார்ப்பு வளர்த்துக்காம அத்தா கூட சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ண, உன் ஆசைப்படியே கூடி சீக்கிரம் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று அவளை தோளோடு அணைத்து தேற்றினாள் பிரணவிகா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.